இந்த செப்டம்பர்ல வர இருக்கின்ற இந்த தீர்மானம் ஒன்றுக்கான நல்புகள் போக்க சகலரும் தேர்ந்தெடுக்கிற மாதிரியும் எங்களை இனாளிப்பை நோக்கி நாங்கள் அடுத்த கடத்தை பாய முடியாத மாதிரியும் இதை கையாண்டு இந்த என்பிபி அரசு 2001 ஆண்டுக்கு முன்பு போய் அந்த இன்வெஸ்டிகேஷனை செய்வது. ஆகவே ஐநா ஆணையாளர் தான் அந்த ஓஸ்லப் என்று சொல்லக்கூடிய அந்த மெக்கானிசத்துக்கு அவர் பொறுப்பாக இருக்கிறார். கண்டிப்பாக கேட்க வேணும், ஏன் இந்த கள்ள வேலை பார்த்த நீங்கள். ஆனால் இந்த ஓஸ்லப் மெக்கானிசம் அங்கே செட்டப் பண்ணின பின்பு அவர்கள் அனுமதியை கேட்டு இலங்கைக்கு வந்திருந்த போது இலங்கை அதை மறந்திருந்தது. அல்லது இந்த யூடியூபர்ஸ், நூற்றுக்கணக்கான யூடியூபர்ஸ் இந்த போராட்டம் எதற்காக இந்த பாதிக்கப்பட்ட உறவுகள் செய்கிறார்கள் என்று கூட அவர்களுக்கு விளக்கம் இல்லாமல், அவரை ஒரு நூற்றுக்கணக்கான ஒரு புடை சூழ்ந்து அவரை அதிலிருந்து நகர விடாமல், அந்த விளக்குக்கு நகர விடாமல் ஒரு உயர்ந்தங்களுக்கு பார்க்கும்போது கஷ்டமா இருந்தது எனக்கு. இது நீதிக்கான வெற்றியாக இருந்தாலுமே அந்த இடத்தில் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. அரசியல்வாதிகள் அந்த இடத்திற்கு வரும்போது மக்கள் ஒரு சில பேர் அவர்களை வர வேண்டாம் என்று தடுத்ததும், அந்த இடத்தில் நாங்கள் அரசியல் செய்யவில்லை, நாங்கள் மக்களுக்கான நீதியை தான் கேட்டு நிற்கின்றோம், அதனால் இதில் அரசியல்வாதிகள் யாருமே இங்கு கலந்து கொள்ள வேண்டாம் என்று ஒரு சில சிவஞானம் உட்பட சந்திரசேகர் எல்லாரையும் வெளியேற்றியிருந்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் அதே போராட்ட களத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நின்றிருந்தார். அதே மாதிரி தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் அந்த இடத்தில் நின்றிருந்தார், கஜேந்திரன் அந்த இடத்தில் நின்றிருந்தார். அப்போ அவர்களும் அரசியல்வாதிகள் தானே, அவர்களை மட்டும் அந்த இடத்தில் விட்டுவிட்டு குறிப்பிட்ட சிலரை மட்டும் மக்கள் இப்படி தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பியதற்கான காரணம் என்னவாக இருக்கின்றது? இது நான் பார்த்தளவிலே உண்மையும் கவலையான விஷயம் என்னென்று சொன்னால், அதில் ஒருவர் மஞ்சள் சேட்டை கோயில் திருவிழாவுக்கு போவது போல் மஞ்சள் சேட்டை போட்டு விட்டு வந்து நின்று ஒன்று அவர் தான் அதை தொடங்குகின்றார். நான் கேமரா வீடியோக்கள் பார்க்கும் பொழுது அவருக்கு பின்னால் அவர்கள் ஒன்றை யோசிச்சிருக்க ஒன்றும் இது ஒரு CVK சிவஞானத்துக்கோ அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிரான போராட்டம் இல்லை. இங்கே ஒரு சர்வதேச நாட்டினுடைய ஐநா ஆணையாளர் இங்கே வருகின்றார். எங்களுடைய மக்களுக்கு நடந்த அந்த இனப்படுகொலைக்கான ஒரு நீதி, அதுக்கான ஒரு தீர்வு செப்டம்பர் மாதம் வரை இருக்கு. இந்த அறிவித்தன்மை இருக்குமோ எனக்கு தெரியவில்லை. இந்த பிரச்சனை செய்தவர்களுக்கு நான் உண்மைக்கு சொல்லிட்டு என்னென்றால் பார்க்கும்பொழுது சரியான கோபமா இருந்ததுன்னு சொன்னால் அவர் கலைச்சு கொண்டு அவர் தான் தொடங்கி கலைச்சு கொண்டு போறார். அதுக்கு பின்னால ஒரு இந்த யூடியூபர்ஸ் என்னன்னு சொன்னால் அவதான் கத்தி கலைச்சொண்டு போயினும் உடனே பார்த்தா ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துல செய்தியாக வருது. அப்ப அந்த இடத்துல இருந்து வர வேண்டிய செய்தி என்ன? நான் இந்த யூடியூபர்ஸுக்கு கொடுக்குற கேள்வி என்னன்னா, அந்த இடத்தில் இருந்து வர வேண்டிய செய்தி என்ன? ஐநா ஆணையாளர் அங்கே வந்தார், பாதிக்கப்பட்ட உறவுகளை சந்தித்தார், அந்த உறவுகள் தங்களுடைய நடந்த கொடுமைகளை சொன்னார்கள் என்ற செய்தி வந்திருக்கு அவர்கள். அதை மறுத்து ஒவ்வொரு நிமிஷமும் அந்த செய்திகளை பார்க்கும் பொழுது மிகவும் கோபமா இருந்தார். ஒரு சில தனி நபர்கள் அவர்களுக்கு இந்த இன்டர்நேஷனல் ப்ரோசஸ்ல விளக்கமே இல்லை. அந்த தெளிவா சொல்லுங்க, அந்த குழப்பங்களை ஏற்படுத்தியவர்களுக்கு இந்த இன்டர்நேஷனல் ப்ரோசஸ்ல விளக்கம் இருந்திருந்தால் அந்த ஐநா ஆணையாளர் வரும் பொழுது நாங்கள் அவரை என்னென்னத்துக்கு விடவோணும் என்பதை யோசிச்சிருப்பார்கள். ஒரு சில ஈவன் நீங்க குறிப்பிட்ட MP கூட அந்த இடத்திலே நின்று இன்னொரு MPயை தாக்கி செய்து விடுவதல்ல. அந்த இடம் மக்களுக்காக, மக்களுடைய போராட்டத்துக்காக உருவாக்கப்பட்ட இடம். அந்த அர்ஜுனா MPயினுடைய அந்த செய்தியை நான் பார்த்திருந்தேன். மிகவும் கோபமாக இருந்தது, கவலையாக இருந்தது. என்னோட சொன்ன நாங்கள் ஒருவரை குற்றம் சொல்லும் பொழுது நாங்கள் சரியாக செய்கிறோமான்னு பார்க்கணும். அந்த இடத்துக்கு வந்த மக்களை நீங்கள் கதைக்க விடவில்லை. நீங்கள்லாம் மாறி மாறி செய்திகளை சொல்லிருந்தீங்க. அதுக்கு முன்பு அந்த ஏற்பாட்டாளர்கள் வடிவாக செய்திருந்தாலும் அங்கே வந்தவர்கள் யோசிக்கவில்லை. இது மக்கள் போராட்டம், இது ஒரு பாதிக்கப்பட்ட உறவுகளின் போராட்டம். இந்த போராட்டம் மக்கள் தான் கதைக்க வேண்டும், அந்த மக்களை நாங்கள் விட வேண்டும். எங்களுக்காக இப்படி ஒரு சண்டை இருந்தால் நீங்கள் ஒரு முத்தவழியிலேயோ நிலாவளியிலேயோ ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து போட்டு இப்படி சண்டைகளை பிடிக்கும். இது ஒரு பாதிக்கப்பட்ட இடம். அந்த இடத்துல எத்தனையோ நூற்றுக்கணக்கான எங்களுடைய மக்கள் உடுப்புகள் இன்றி அங்கே தாக்கப்பட்டிருக்கின்றார்கள், அங்கே குழந்தைகள் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த இடத்தில் நின்று உங்களுக்கு சண்டை பிடிக்கிற அளவுக்கு மனது வருதுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு தெளிவாக ஒரு தெளிவான தன்மையோட எங்களுடைய போராட்டத்தில் இருக்கிறீங்களா இல்லைன்னா சொல்லணும். என்னன்னு சொன்னால் அங்கே நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன். ஒரு கடந்த காலம் நினைக்கின்றேன், ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு நாங்கள் ஐரோப்பாவில் ஒரு டிப்ளமேட்ஸை சந்திக்கும் பொழுது அவர் ஒரு நாட்டை குறிப்பிட்டு சொல்லி இருந்தார். அந்த நாட்டில் இருக்கும் தமிழ் மக்கள் சரியான வயலண்ட் ஆனவர்கள். இங்கேயும் அந்த வயலண்டை இவர்கள் எளியாக கிரியேட் பண்ணும் பொழுது
அந்த செய்தி என்ன சொல்லுது என்று சொன்னால், அந்த ஸ்ரீலங்கன் கவர்மெண்டா இருக்கலாம் அல்லது அங்காலே ஐநா ஆணையாளர் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டவர்களுக்கு சில வேளைகளில் இது தடைப்பட்டு கூட போயிருக்கலாம். நாங்கள் இவர்கள் செய்த தவறுகளா அந்த பாதிக்கப்பட்ட உறவுகள் எத்தனை ஆயிரம் நாட்கள் ரோட்ல இருந்து போராடுகின்றன. ஆகவே இது இப்படியான விஷயங்கள் நிச்சயமாக அந்த பாதிக்கப்பட்ட உறவுகள் தங்களுடைய போராட்டங்கள் என்று முன்னெடுத்து நகர்த்தும் பொழுது இவர்களை இனங்கண்டு அந்த இடத்துக்கு வந்தால் உடனடியாக இவர்களுக்கு சொல்ல வேண்டும், இது எங்களுடைய போராட்டம், நீங்கள் வேணுமென்றால் யாரும் பின்னாலே வந்து நின்று எங்களுக்கு ஆதரவை தாருங்கள், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டை பிடிக்காங்கன்னு சொல்ல வேண்டும். ஆகவே இதைத்தான் நாங்கள் இங்கே இருந்து சொல்லலாம். இது அறியாமையாலேயோ அல்லது சர்வதேச மட்டத்தில் எந்த செய்தியில நாங்கள் பஸ்வேர்டாக கொண்டு போகணுமோ, என்ன விஷயங்கள் கொண்டு போகணும் என்ற உரையாடலை இனி தொடங்க வேண்டும். ஊடகங்களும் சரி, மதிப்புக்குரிய சமூக முன்னணி வகிக்கும் தலைவர்களும் சரி, இந்த உரையாடல் இப்படியா. ஆனால் இதுக்கு இதுல எங்களுக்கு கவலை கொடுக்கிற விஷயம் என்னென்றால், இவ்வளவு ஆர்வத்தோட வந்த அந்த சில ஊடகவியலாளர்களோ அல்ல அந்த எம்பிக்களோ யாரோ, நாங்கள் 4 வருஷமா கரடியாக கத்துகிறோம், இந்த ஓஸ்லர் மெக்கானிசத்தை பயன்படுத்துங்கள், எவ்வளவோ லட்சம் பாதிப்புகள் எங்களுக்கு இருக்குது, இனப்படுகொலை நடந்தது, இன அழிப்பு நடந்தது என்று சொல்றோம். அதுக்கான சாட்சியங்களை எவ்வளவு தூரம் நீங்கள் சிறப்பாக ஒரு அப்பளுக்கு இல்லாத முறியடிக்க முடியாத சர்வதேச நீதிமன்றத்திலே முறியடிக்க முடியாத உண்மையான தரவுகளை திரட்டி கொடுக்குங்கள் என்று சொன்ன போது இவர்கள் யாரும் இந்த அதில் செயல்படவில்லை அப்படின்னு சொல்லட்டுமா? நாங்க சொல்றோம், நாங்கள் கொடுத்தது 2001 பிரிவு நடந்த இறுதிக்கட்ட நிகழ்வுகள் உட்பட 2001 முன்னுக்கு கொண்டு போகும்போது நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதில் சுகாதார சொன்னமாதிரி செம்மணி 96, மற்றது 90களில் நடந்த சில விஷயங்கள், அதே மாதிரி 83ஆம் ஆண்டு பொங்குரோம், பிளாக் ஜூலை, 85 குமுதினி படுகொலை, லைப்ரரி எரிப்பு 81, அப்படியே பின்னுக்கு கொண்டு வரும். ஆனால் இது ஒரு சமூக பிரச்சனையும் இல்லை, உண்மையான தேசிய உணர்வு இல்லை. எங்களுடைய மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்று விரும்புகிறவர்கள் செய்ய வேண்டிய காரியம் இதைவிட கூட நேரத்தையும் ஆர்வத்தையும் போட்டு தங்களுடைய ஊடகங்களை பயன்படுத்தி அவர்களை செய்யாதவர்களை செய்ய வைக்க வேண்டிய கடப்பாடு இருந்தது. ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்கள், இது சரியா நடந்ததா இருந்தது. ஆனாலும் இதிலேயே துணிச்சலாக முன்வந்த அந்த இளைஞர்கள், வடக்கிலையும் கிழக்கிலையும் மொபிலைஸ் பண்ண இளைஞர்கள், பல்கலைக்கழகம், மக்கள், அம்மாக்கள், உறவுகள், இவ்வளவு பேரும் இங்கு சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பழைய உறவுகள் வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூடு போராட்டத்திலே அவர்கள் நிச்சயமாக நேர்மையா இருந்தார்கள். அது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது என்பிபி அரசினுடைய ஹைஜாக் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது எல்எல்ஆர்சி பீரியடுக்கு அங்கால நடந்த விஷயங்களில் குறிப்பாக செம்மணியை தவிர்க்க முடியாது. ரிப்போர்ட்ல ஹை கமிஷனுடைய அலுவலகத்தில் வரப்போற ரிப்போர்ட் நீங்கள் எல்எல்ஆர்சி பீரியடை தாண்டி வரக்கூடிய ஒரு முத்தாய்ப்பாக இந்த சம்பவம் எப்படி திட்டமிட்டதோ அது அந்த மாதிரி முடிந்திருக்கிறது. அது கொண்டு வராவிட்டால் இதே மக்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அதுக்கு எதிராக குரல் கொடுப்போம். இந்த அறிக்கை இல்லை, ஏன் இது விடுபட்ட வேண்டும். அடுத்தது முக்கியமாக அந்த செம்மணி சிந்துபாத்திலே நடந்த அந்த சமகாலத்திலேயே அங்கிருந்து வெளிவந்த அந்த உடல்களினுடைய எச்சங்கள் அவை போன்றவை இன்று எங்களுக்கு நான் இங்கே என்னுடைய டீம் இங்கே ஜெனிவால இருக்கிறது. இந்த கிழமை முழுக்க வந்த தகவல்கள் அப்படியே உடனே அந்த நாங்கள் சந்தித்த பக்கங்களில் இருந்த அம்பாசடர்ஸுக்கு, அமைப்புகளுக்கு காட்டியிருக்கோம். அப்ப ஒரு கவரப் நடக்குது. இது ஒரு சிந்து பாத்து மட்டுமல்ல, வடக்கு கிழக்குகளையும் எங்களுடைய மக்கள் படுகொலை செய்யப்பட்ட மேலும் மேலும் பல மயானங்கள் இருக்கிறது. அதற்கான நீதி என்பது இந்த அரசு கொடுக்காது. எப்படி ரணில் அரசு சர்வதேசத்தோடு சமரசம் செய்வதை போல செய்து தானும் கோஸ்பான்சர் பண்ணுவதாக சொல்லிக்கொண்டு ஹைஜாக் பண்ணி 2015 தீர்மானத்தை முழுமையான சர்வதேச விசாரணை போடாமல் ஹைபிரிட் கொண்டு வந்ததோ அதே போன்ற ஒரு டிப்ளமசியை, ஈவன் அதை விட சோபிஸ்டிகேட்டான நுட்பமான ஒரு டிப்ளமசியை இந்த என்பிபி அரசாங்கம் செய்கிறது. நிச்சயமாக இது தன்னுடைய கைக்குள்ள எடுத்திருந்தால் முன்னால கூட ஹைபிரிட் மெக்கானிசம் எடுக்க பார்க்கிறது. ஹைபிரிட் எடுத்தால் அதில் தீர்மானமான சக்தியாக இந்த ஸ்ரீலங்கா அரசு தான் இருக்கும். வெளிநாடுகளோ ஹைகமிஷன் ஆபீஸோ இருக்க போறதில்லை.
அதே போல 5 வருடத்துக்கு காலத்தை கடந்து கடைசியாக நீக்கப்பட்டு இப்ப எங்களுக்கு இருக்க சங்கடம் இப்படி நீடிச்சு விட்டது. இனி இதை விடுங்கள் என்று சின்ன சின்ன நாடு சொல்லுதோ அதை விட மோசமான நெருக்கடியான நிலைக்கு தள்ளுவதற்கு தான் இந்த NPP அரசாங்கம் செய்கிறது. ஏன் சந்திரசேகரன் ஐயா அவரோட ஒரு கேள்வி, நீங்கள் அந்த இடத்துக்கு அன்றைக்கு ஹைகமிஷனோட வர்ற அன்றைக்கு வந்த நீங்கள் ஏன் இதை எங்களுக்கு மறைத்தீர்கள்? சந்திரசேகர் அந்த செம்மணி போராட்ட களத்துக்கு வந்தது தொடர்பில் அதற்கு முன்னர் ஒரு சில நாட்களுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார வந்து கூறியிருந்தார், வடக்கு கிழக்கில் வந்து புதைகுழிகள் இல்லை, அதாவது செம்மணியோ இல்லை அல்லது மன்னார் புதைகுழியோ அப்படியான ஒன்று இல்லை, இது முதல் வதந்தியான ஒரு விடயம். இப்படி வதந்தியான விடயத்தை, ஆதாரமற்ற விடயத்தை நாங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு அதற்கான ஒரு தீர்வை வழங்க முடியாது என்று கூறியிருந்தார். அதேவேளை இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் UN போய் சொல்லியிருக்கிறார், இலங்கைக்கு வந்து நாங்கள் சர்வதேச விசாரணை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஆனால் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற தமிழ் மக்களுக்கு ஆன ஒரு தீர்வை நாங்கள் உள்ளக பொறிமுறையில் பெற்றுக் கொடுப்போம் என்று கூறியிருந்தார். அப்போ அத்தனை விடயங்களுக்கும் நாடாளுமன்றத்திலும் சரி, விஜிதஹிரத் கூறிய விடயத்திற்கும் சரி, இவர்கள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேசிய மக்கள் சக்தியில் அங்கம் வகிக்கும் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைதியாக இருந்துவிட்டு கடைசியில் இந்த செம்மணி போராட்டத்திற்கு வந்து கலந்து கொண்டதன் நோக்கம் என்ன? அதுவும் 3 நாட்கள் நடந்த போராட்டம், அதில் முதல் நாளும் வரவில்லை, 2வது நாளும் வரவில்லை. ஐநா ஆணையாளர் வேறும் அந்த 3வது நாள் வந்து கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். இதன் பின்னணி எப்படி இருக்கின்றது நீங்க நினைக்கிறீர்கள்? அரசியல்வாதிகள் சிங்கள தரப்பிலையும் தமிழ் தரப்பிலையும் உங்களுடைய உண்மையான நீதிக்கான போராட்டத்தை மனங்கடிப்பதற்கான எல்லா உத்திகளையும் செய்கிறார்கள். அவர்களை தூக்கி எறிய வேண்டும். அவர்களுக்கு வாக்களித்த எங்கள் மக்கள் சிந்திக்க வேண்டும், அவர்களை கேள்வி கேட்க வேண்டும். அவர்கள் செல்லும் இடமெல்லாம் மக்கள் சென்று அந்த இடத்துக்கு வந்த அமைச்சர் வந்து அங்கே நின்றவர்கள் கேள்வி கேட்டிருக்க வேண்டும், நீங்கள் இது இன அழிப்பு என்பதை ஒத்துக்கொள்கிறீர்களா? இதற்கு ஸ்ரீலங்கா என்ற ஸ்டேட்டுக்குள்ள விசாரணை சரிவராது. உங்களுக்கு நடந்த படுகொலையை ஞாபகம் இருக்கிறது, அதுக்கு தீர்வு கிடைச்சதா? பட்டல் அந்த விஷயத்தை நாங்கள் அல்ஜசீராக்களால் நாங்கள் கொண்டு வந்த பிறகுதான் ரணிலுடைய முகம் தோல்விக்கப்பட்டது சர்வதேச மட்டத்தில். அப்படி இந்த ஸ்ரீலங்கன் ஸ்டேட் அது நல்லவர் கெட்டவர் முறையிட்ட அங்கால ஸ்ரீலங்கன் ஸ்டேட்டால இதை கையாள முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் அங்க வந்த அந்த அமைச்சரிடம் கேட்டுக்கோணும், இது இன அழிப்பா இல்லையா? 2வது வந்து சர்வதேச நீதி பொறிமுறைக்குள் கொண்டு செல்வதற்கு உங்களுடைய அரசு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்குமா? இந்த 2 கேள்வியை கேட்டுக்கோணும். அவர் அதற்கு வீடியோக்கு மேல் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்தால் நீங்க விட்டுருக்கலாம். நிச்சயமாக ரவி அண்ணா குறிப்பிட்டது போல் அங்கே வந்த அந்த NPP பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களை அங்கே வந்த பொழுது அவர்களிடம் கேட்டிருக்க வேண்டும், நீங்கள் எங்கள் மக்கள் மீது நடைபெறுவது இனப்படுகொலை. ரவி அண்ணா குறிப்பிட்டது போல் அல்ல அந்த மினிஸ்டர் அல்லது அந்த சிந்து பாத்திமா அந்த கொடியெடுத்த இடத்துக்கு கொண்டு போய் கூட அந்த சர்வதேச ஊடகங்கள் சர்வதேசத்தினுடைய ஐநா ஆணையாளர் இருக்கும்போது அந்த அரசாங்கத்தில் இருக்கும் மினிஸ்டர்ஸ் வந்து அதை சொல்ல வச்சிருந்தால் எங்களுக்கு ஒரு வெற்றி, எதிரியை நாங்கள் வென்றெடுக்க வேண்டும். அதுதான் உண்மைக்கு அந்த எங்களுடைய மக்களுக்கு நடந்த அந்த இனப்படுகொலையை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். ஆனால் அவர்கள் நிச்சயமாக சொல்ல மாட்டார். ஏன்னா நீங்க குறிப்பிட்டது போல் அவர்கள் எதற்காக வந்தார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் அவர்கள் அங்கே வந்து பிறகு அவர்கள் வீடியோக்களை விட்ட செய்திகளும் பாராளுமன்றம் என்றது ஒரு பாலிசி மேக்கிங் பண்ற இடம். ஆனால் அங்க பாராளுமன்றத்தில் கூட இதுகளை பார்த்து கூட கலைக்காமத்தான் இருக்கின்றார். ஆனால் இன்று இவர்கள் இந்த இடத்துக்கு வருவதற்காக வழி அமைத்தத எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள். அந்த கட்சிகளுக்கு தான் இது சாரும். கட்சிகளுக்கு நடந்த பிரச்சனைகள் இன்னும் பிரச்சனைப்பட்டவனா இருக்கிறார்கள். இன்னும் அந்த மக்களுக்கான ஒரு போராட்டமாக நாங்கள் இருக்கோம் மட்டும் இருக்கவில்லை. தற்போது செம்மணியில் வந்து CVK சிவஞானமும் சாணக்கியனும் வந்து மக்களால் வந்து தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பப்பட்டது வந்து ஒரு தமக்கான சுய பரிசோதனையாக வந்து தமிழரசு கட்சியினர் எடுத்துக்கொண்டால் இனிவரும் காலங்களில் வந்து அவர்கள் சிறப்பான ஒரு முறையில் அந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு செல்ல முடியும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் அவர்கள் கடந்த கால கடும்போக்குகள் வந்து மக்கள் ஆணையால் வந்தவர்கள், ஆனால் மக்களின் தேவைகளை ஏற்றுக்கொள்வதில்லை, மக்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதில் தான் தோன்றித்தனமான விடயங்களை வந்து அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். இதன் வெறுப்புத்தான் செம்மணியில் வெளிப்பட்டதா? நிச்சயமா. அதாவது அவர்கள் மக்களுடைய நாடியை பிடித்து பார்த்திருக்க வேண்டும். அதற்கு அங்கால தங்களுடைய மனச்சாட்சிக்கு நிறுத்தல் இருந்திருக்க வேண்டும். ஒப்புகார கொடுமைக்குள்ளால இந்த 75 வருடமாங்களுடைய மக்கள் வரலாறு இருந்ததோ
அதற்கு நீதி கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் செய்வதை விட்டுவிட்டு இந்த அனைத்து முக்கியமான தலைவர்களாக தங்களை இனக்காட்டுகின்ற அவ்வளவு பேரும் மறுபரிசீலனை செய்வார்கள். இதுவரை தாங்கள் கடந்து வந்த பாதை சரியா? தங்களுடைய ஈகோக்காக எங்களுடைய போராட்டத்தை சின்னாபின்னப்படுத்துவதா? புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற பலர் இருக்கிறார்கள். அவர் அனுசரணையாக இருப்பார்களே தவிர போராட்டம் அங்கேதான் நடக்க வேண்டும். உங்களை பாதுகாப்பதற்கான சர்வதேச பொறிமுறைகள், நீதிபதி விசாரணைகள், பேச்சுவார்த்தைக்கான தயாரிப்புகளை துரிதப்படுத்த சொல்லி கேட்பது புலம்பெயர் நாடுகளில் நாங்கள் செய்யலாம். ஆனால் அந்த அந்த ஈட்டி மொழியாக இருக்க வேண்டிய இந்த அரசியல் கட்சியில் இந்த ஒருங்கிணைப்பும் ஏனைய சிவில் சமூகத்தின் ஒருங்கிணைப்பும் என்பதை நோக்கியே பிரித்தானிய தமிழர் பேரை நகரும். மக்கள் புரட்சியை நோக்கித்தான் அங்கே நாங்கள் நகர்வோம். இங்கே அந்த இன்றைக்கு சமகாலத்தில் நாங்கள் இங்கே பார்க்கிறது ஐநாவுக்குள்ளே இப்ப இருக்க சூழல் எங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தான விஷயம். சர்வதேசம் இந்த NPP அரசாங்கத்தை மிதவாதிகளாக, ஒரு நியாயவாதிகளாக காட்டுவதற்கு சில NPP அரசாங்கம் மிக தீவிரமாக முயற்சிக்கிறது. ஆனால் எங்களுடைய பக்கத்தில் உள்ள அரசியல் தலைவர்கள் வழிகாட்டலை விட்டு, அரவணைத்து செல்வதை விட்டு தங்களுக்குள்ளே தங்களுடைய ஈகோக்காக மோதிக்கொள்வதும். இனி அதில் இருப்பவர்களையும் கேட்டு பாருங்கள், இந்த போஸ்டர் மெக்கானிசத்துக்கு யாரெல்லாம் என்னென்ன தரவுகள் செய்து கொடுத்தீர்கள் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு அப்போது விடை தெரியும். இவருடைய கவனம் இதிலே இருக்கிறது. எங்களுடைய மக்களுக்கான நீதியை உரிமையும் பெற்று தொடர்பில் காட்ட வேண்டிய சிரத்தை அங்கே இருக்கிறதா என்பதை நீங்கள் அடுத்த ஊடக சந்திப்புகளை அவர்களை கேளுங்க. ரவிக்குமார் அவர்களிடம் அந்த கேள்வி கேட்க நினைக்கின்றேன். என்ன சொன்னால், தமிழரசு கட்சி இப்போ EPDP கட்சியில் இணைந்து ஆட்சி அமைத்திருக்கிறார்கள், உள்ளூராட்சி மன்ற சபைகளில் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது? சேர்ந்து இணைந்தது சரியா தவறா? நீங்கள் ராஜபக்சவுடையும் போய் சேரலாம் தானே? ராஜபக்சவுடையும் நீங்கள் சேர்ந்து கூட்டமைக்கலாம் தானே? ஏன் அதை மட்டும் விட்டு விட்டீர்கள்? ராஜபக்ச இப்படியான இனப்படுகொலையிலே முக்கிய பங்காளிகளாக இறுதி வரைக்கும் இருந்தவர்கள். அந்த இன அழிப்பின் இறுதி கட்டத்தில் நடத்ததை தங்களுடைய வெற்றியாக கொண்டாடியவர்கள் இவர்கள். அப்படியான ஒட்டுக்குழுக்கள் இவர்களோடு கூட்டு சேர்வது மிகவும் அசிங்கமானது, அவமானமானது. எங்களுடைய விடுதலை போராட்டத்தை தாற்பயத்தையே சிதைக்கிறார்கள் இவர்கள். இதற்கு யார் முடிவெடுத்தார்கள் என்பது முக்கியமான விஷயம். அதை பகிரங்கமாக சொல்ல வேண்டும். எந்த தமிழரசு கட்சியோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஏதோ ஒரு மட்டத்திலே எந்தெந்த மட்டங்களுக்குள்ளே இவர்கள் இந்த விவாதத்தை இந்த விஷயத்தை விவாதித்து இந்த ஒட்டுக்குழுக்களோட சேர்வது என்று எப்போ முடிவெடுத்தார்கள்? நாங்கள் விடுதலை போராட்டத்துக்காக எங்களை முழுமையாக அர்ப்பணிக்க விளம்பர இழந்தவர்கள். எங்களுக்கு இவர்கள் பதில் சொல்ல வேண்டும். சுதா அவர்களிடம் இந்த கேள்வி கேட்பது சரியாக இருக்கும் நினைக்கின்றேன். இலங்கை அரசாங்கம் மீது போர்க்குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள், யுத்த குற்றம் அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற சமயத்தில் ஐநா ஆணையாளர் இலங்கைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார். இலங்கை அரசாங்கத்துடனும் இலங்கை அரசாங்கத்தின் பிரதிநிதிகளுடனும் அதிக அளவான நேரத்தை செலவிட்டு கதைத்திருக்கின்றார். இதில் அவர் அதை எதிர்பார்த்து வந்த இலக்கை அடைந்திருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? ஐநா ஆணையாளர் இறுதி, அதாவது 26ஆம் தேதி நடந்த அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸிலே 2 கட்டங்களாக அங்கு நடைபெற்றது. அதிலே தெளிவாக சொல்லி இருக்கின்றார். இந்த ஐநா ஆணையாளர் மட்டுமல்ல, இது ஒரு தொடர்ச்சி. ஒரு தெரியும் நவநீதம் பிள்ளை அம்மையார், அதற்கு தொடர்ந்து பிரின்ஸ் ஆயிட் அவர்கள் அந்த ரிப்போர்ட்டிலே கொண்டு வரப்பட்ட விஷயம். முதலாவது ரிப்போர்ட், அந்த OASL அந்த ரிப்போர்ட் 2015ஆம் ஆண்டு வரும்பொழுது அங்கே நாங்கள் பிரித்தானிய தமிழர் பேரவை நின்றோம். அங்கே நாங்கள் அவரிடம் கேட்டிருந்தோம், அங்கே நடந்தது இனப்படுகொலை என்று நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் சொன்னால் இப்ப இல்லை, ஆனால் மேபி என்று சொல்லி. அதன் பின்பு தொடர்ச்சியாக வந்த ஒவ்வொரு ரெசல்யூஷனை நீங்க பார்த்தீர்களா இருந்தால், இலங்கையிலே நடந்தது ஒரு பாரிய ஒரு குற்றம். அந்த குற்றத்துக்கு இலங்கையில இன்வெஸ்டிகேஷன் செய்யறதுக்கு முடியாது. ஆகவே இதை சர்வதேச தளங்களிலே பாரப்படுத்தணும் என்று தெளிவாக சொல்லிக் கொண்டு வந்திருக்கின்றது. கடந்த ரிப்போர்ட்லையும் ICJ போன்ற பதங்களை ஆணையாளர். ஆகவே அவர் அந்த இறுதி நாட்களிலே சொல்லப்பட்டது, சர்வதேசத்திலும் இதற்கான நீதிக்கான அந்த இதை தொடர வேண்டும். அதே நேரத்தில் இலங்கையும் தன்னுடைய அந்த ஜுடிஷியல் சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணி அதுக்கான வேலைகளை செய்ய வேண்டும். ஆனா இங்கேயும் ஒரு டேஞ்சர் ஒன்று இருக்கின்றது. ஏன்னா நாங்கள் இப்ப கேள்விப்படுவது என்னவென்று சொன்னால், அதன் பின்பு சவுத் ஆப்பிரிக்கன் ஃபார்மர் பிரசிடென்டினுடைய வருகை, அங்கே அவர்களுடைய சந்திப்பு, அவர்கள் அந்த TRC பற்றி, ட்ரூத் அண்ட் ரிகன்சிலியேஷனை பற்றி கதைப்பது, இது 2015ஆம் ஆண்டு கதைக்கப்பட்டது. ஆகவே அவர்கள் இதை தாங்கள் உள்ளுக்கு விசாரிப்போம் என்று சொல்லுவதும், அதே நேரத்தில் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள்
முக்கியமான கேஸுகள் இன்று சர்வதேச தளத்திலே அதற்காக நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அதை உள்நாட்டில் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி பாராளுமன்றத்திலும் அதை பற்றி கதைப்பதும் அல்லது ஊடகங்களினூடாக கதைப்பதும் அதற்கான நகர்வுகளை எடுப்பதும் அதுவும் எங்களுக்கு பேக்ஃபயர் பண்ணும். இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்று சொன்னால், 2015ஆம் ஆண்டு இலங்கை அரசாங்கம் ஒரு இன அனுசரணை வழங்கி அந்த ஹைபிரிட் மெக்கானிசத்துக்கு தாங்கள் ஒத்துழைப்பதாக சொல்லித்தான் ரணில் இருக்கும் போது அதை செய்திருந்தார், ரணில் மைத்ரி இருக்கும் பொழுது. ஆனால் அது அங்கே ஃபெயில் பண்ணப்பட்டது. அதன் பின்புதான் தொடர்ச்சியாக இங்கே இந்த ரெசல்யூஷன்கள் மாறி மாறி வந்து இந்த ஓஸ்லப்பட்ட மெக்கானிசம் செட்டப் பண்ணப்பட்டு இன்று அது ஒரு கிரிமினல் ப்ராசிக்யூஷன்ஸுக்கான ஒரு ஃபைலை தயாரிக்கின்றது. அது என்ன கிரிமினல் ப்ராசிக்யூஷன்ஸ் என்று சொன்னால், ஐசிசி ஐசிஜே ஸ்பெஷல் கோர்ட் ஒன்றை நிறுவி நடந்த அந்த பாரிய இனப்படுகொலைக்கான ஒரு இன்வெஸ்டிகேஷனை செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆகவே அந்த ஐநா ஆணையாளனுடைய அந்த விசிட், அவருடைய அந்த இறுதியாக நடத்தப்பட்ட பிரஸ் ஸ்டேட்மெண்ட் இன்னும் அதை தாண்டி நாங்கள் எதிர்பார்க்கிற இடத்துக்கு செல்ல வேண்டும். அது ஒரு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸா இருக்கலாம். அதுக்காகத்தான் நாங்கள் இன்று வேலை செய்து வருகின்றோம் ஐநாவிலே. உங்களுக்கு தெரியும், இந்த ப்ரோசஸ் எல்லாம் திடீரென்று ஐநா ஆணையாளர் உங்க வந்ததாக இல்லை. இது பல நாட்கள், பல மணி நேரங்கள், அது தாயகத்தில் இருக்கக்கூடிய அந்த விக்டிம்ஸ் உறவுகளாயிருக்கலாம் அல்லது இங்கே டயஸ்பரால் இருக்கிற அமைப்புகள் தொடர்ச்சியான எங்களுடைய அழுத்தங்கள். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இங்கு இருக்கும் அந்த தமிழ் அரசியல்வாதிகள், டயஸ்பரா இன்றைக்கு எந்த ஒரு தளத்தில் இருக்கின்றது, பொருளாதாரத்தில் எப்படி வளர்ந்திருக்கிறது, அதே நேரத்தில் அரசியலா பிரித்தானியாவை எடுத்துக்கொண்டால் ஒரு பலமான ஒரு இனமாக இருக்கின்றது. கனடாவை எடுத்து பாருங்கள், ஐரோப்பா எடுத்து பாருங்கள். அப்ப இந்த ஒரு இன்டர்நேஷனல் ஒரு இன்வெஸ்டிகேஷன் வேணும் என்று சொன்னால் அதற்கான பிரஷர் இங்கே இருந்து வேறும் டயஸ்பரால. ஆகவே அந்த டயஸ்பராவோட சேர்ந்து இது சர்வதேச தளத்துக்கு கொண்டு போறதுக்கான வேலையை அந்த அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் கலெக்டிவாக வேலை செய்ய வேணும். ஒரு தனி மனிதரை அனுப்பி அவர் ஐநால சந்திச்சுட்டு போறதும், பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்றதும், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஆக்களுக்கு தெரியாமல் இருப்பதும் போன்ற பல விஷயங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த சந்திப்பு முழுமையாக அவருடைய அந்த மெசேஜ் எங்களுக்கு சில இடங்கள்ல சந்தேகங்கள் இருக்கின்றன. அதை நாங்கள் நிச்சயமாக நிவர்த்தி செய்வோம். இங்கே டயஸ்பரா நிச்சயமாக அவர்களுடைய சந்திப்பு என்ன எங்களுடைய மக்களுக்கு தேவை. அது மட்டுமல்லாது இன்றில் இருந்து பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸா இருக்கலாம், கிரவுண்டில் இருப்பவர்கள் தொடர்ச்சியாக அங்கே இருக்கின்ற அந்த ஐநா அலுவலகம், கோ குரூப் என்று சொல்லக்கூடிய நாடுகள், அவர்களுடன் சந்தித்து எங்களுக்கு என்ன வேணுமென்றதை, செப்டம்பர் மாதம் என்ன வேணுமென்றதை தொடர்ச்சியாகவே நாங்கள் எங்களுடைய அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். ஐநா ஆணையாளர் வந்து விட்டார், அவர் சொல்லி போட்டு போயிட்டார் என்றதை விடாமல் இனித்தான் இன்னும் நிறைய வேலைகள் இருக்கின்றன. திரு ரவிக்குமார் அவர்கள், இந்த செப்டம்பர் வருகின்ற ஐநா அமர்வில் செம்மணி தொடர்பில் எத்தகைய தாக்கத்தை செலுத்தும், ஐநா ஆணையாளர்கள் தொடர்பில் எப்படியான நகர்வுகளை கொண்டு செல்வார் அந்த அமர்வின் போது? ஐநா ஆணையாளர் சென்றபடியால குறிப்பாக எதனை நோக்கி அவர் செல்ல வேணுமோ என்று நாங்கள் எதிர்பார்த்தோமோ அது நடந்திருக்கிறது. அதிலேயும் மக்களுடைய உணர்வுகள் அங்கே பிரதிபலிக்கப்பட்டிருக்கிறது. அதனை ஆணையாளர் செவி கொடுத்திருக்கிறார். 2015 வந்த அந்த தீர்மானத்திலே ஒன்று விக்டிம்ஸ் கன்சல்டேஷன், அதாவது பாதிக்கப்பட்ட எந்த பொறுமுறையாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவருடன் உரையாடி அதனை செல்மைப்படுத்த வேண்டும் என்று அதுல அந்த க்ளோஸ்ல இருக்குது. அது நடந்திருக்கிறது. ஆகவே அதனை வெறுமனே ஒரு டெக்ஸ்ட் புக்ஸ் எக்ஸசைஸ் இருக்கா, சும்மா டிக் பண்ற எக்ஸசைஸாக செய்கிறாரா இல்லையா என்பது இறுதி ரிப்போர்ட்லே செப்டம்பர் மாசத்துக்கு மேல் வரப்போற அந்த ரிப்போர்ட்ல வரும். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இப்போது இந்த விஜயத்துக்கு பிறகு எல்எல்ஆர்சிக்குள் மட்டும் முடக்காமல் 2001க்கும் 2012க்கும் இடையில அந்த காலகட்டத்துக்கும் மீறி இது நிச்சயமாக செம்மணி வரக்கூடிய சாத்தியக்கூறு அதிகம் இருக்கிறது. அதே நேரத்தில் எங்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த உள்ளக விசாரணைக்கு கொண்டு போறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கிறதா என்று இந்த அரசு கடுமையாக முயற்சிக்கிறது தன்னுடைய நட்பு நாடுகள் சேர்ந்து. அது கடந்தால் கனிலை போன்ற உன்னோடு சேர்ந்து அறுக்கிறேன் என்பது போல ஹைபிரிட் மெக்கானிசம், கலப்பு பரமுறையை நோக்கி நாட்டம் முற்படுகிறது. இதற்கு எங்களுடைய அன்றைக்கும் பார்த்தோம் ஒரு சட்டவியலாளர் என்று நினைக்கிறேன், அவரே போட்டு கொடுக்கிறார். அதாவது ஐநாவும் ஸ்ரீலங்கா அரசும் சேர்ந்த ஒரு பொறுமையை பற்றி அவர் கேட்கிறார். அவருக்கு எவ்வளவு தூரம் இந்த நுணுக்கங்கள் தெரியுமோ தெரியாது, அல்லது கடந்து வந்த காலகட்டத்தில் நடந்த பாடங்கள்ல இருந்து கற்றுக்கொண்டாரோ தெரியாது. கலப்பு பொறுமுறையை அவர் சொல்றார். கலப்பு பொறுமுறையை சட்டத்திறனிலோ
அரசியல்வாதிகளோ சிவில் சமூகமோ சொன்னால் மிகவும் மீண்டும் பின்னோக்கி 2015 10 வருஷத்துக்கு பின்னால போய் 2021 கொண்டு வந்தது. அதை மீறி சர்வதேச ஒரு நீதி விசாரணை பொறுமுறைக்கான தயார்படுத்தலாம் நடந்தது. அதிலே பங்களித்து அதனை செழுமைப்படுத்தாட்டியும் பரவாயில்லை, மீண்டும் 10 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போய் கலப்பு பொறுமையை சொல்லுவது பிரச்சனை. 2வது விஷயம் இன்னும் கவனமா இருக்க வேண்டும். 2015 ரணில் கொண்டு வர வழிகிட்ட நீதி டிஆர்சி பொறுமுறை, ட்ரூத் அண்ட் ரீகன்சிலியேஷன் கவுன்சில் பொறுமுறை, அதை மீண்டும் தூசு கட்டி அது அடித்து நிப்பாட்டி இருக்கிறோம் எல்லாம் சேர்ந்து. அது எவ்வளவு மோசமாக தென்னாப்பிரிக்கா மாடலுக்கு சரிவரும் எங்களுக்கு சரிவரா என்பதை நிரூபித்து அது கைவிட செய்யப்பட்டது. இப்போ சுகாமல் குறிப்பிட்ட மாதிரி திரும்ப தென்னாப்பிரிக்காவினுடைய அதிபர் பழைய அதிபரை கூப்பிட்டு அதனை தூசி தட்டி எடுக்க வழிகிடுகிறது. அதாவது உண்மையை கண்டால் காணும் மன்னித்து விடலாம் என்ற போக்கிலே நடக்கிறது. அப்ப இந்த 2ம் எங்களுடைய அதாவது உள்ள விசாரணை மற்றது கலப்பு பொறுமைகளை தாண்டி அடுத்த கட்டத்துக்கான தயார்படுத்தலுக்குள்ள எங்களுடைய மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் நினைக்கிறோம். அரசியல் தெரியவாக இருக்கிறவர்களோ தெரியல, சிவில் சமூகமும் மக்களும் பல விஷயங்களில் முன்னேற்றகரமான முற்போக்கான ஒருங்கிணைந்த நடவடிக்கை இந்த நிரூபித்திருக்கிறார்கள். புலம்பெயர் மக்களாக நாங்களும் அவருடன் கூட்டிணைந்து நிச்சயமாக வரப்போற செப்டம்பர் மாதம் ஒரு பலமான அணியாக நாங்கள் எதிர்கொள்வோம். ஆனால் இங்கே இப்போது நாங்கள் சந்திக்கிற நாடுகளுடைய கருத்துக்களிலே எங்களுடைய வெற்றி என்பது ஊசலாடுகிறது. நாங்கள் எதிர்பார்க்கிற அந்த விஷயங்கள் செப்டம்பர் மாதத்திலே வருமா இல்லையா என்பதை நாங்கள் இங்கே கலைத்தால் மட்டும் போகாது, அங்கே இருக்கிற மக்களும் புலம்பெயர் நாடுகளில் அமைப்புகளும் காத்திரமாக நாடுகளை திரட்டி ஆதரவளிக்கிற முயற்சிக்கு முன்வந்தால் ஒழிய அந்த தீர்மானம் ஒன்றில் கைவிடப்படும் அல்லது மிகவும் முதுமையாக ஆக்கப்படும். ஆனால் நம்பிக்கை இருக்கிறது நிச்சயமாக ஒரு வலுவான தீர்மானத்தை அடுத்த கட்டத்தில் நடத்தி செல்லக்கூடிய தீர்மானத்தை கொண்டு வரலாம் என்பதும், அதற்கு சமாந்தரமாக ஐசிஜே என்ற பொறுமுறைக்கான ஒரு சில நாடுகளை நாங்கள் அணுகி வருகிறோம். இப்போது சொல்ல முடியாது. அது சாத்தியப்பட்டால் இதற்கு சமாந்தரமாக யுஎன்எச்ஆர்சி ஐநா பொறுமுறை சமாந்தரமாக அந்த பட்சத்தில் நிச்சயமாக அது இன்னொரு சுருக்கு தளத்தை போடக்கூடிய வலியுறுத்தி. ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் போது அனுரகுமார திசாநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினர் பல வாக்குறுதிகளை தமிழர்களுக்கு வாரி வழங்கி இருந்தார்கள். வடக்கு கிழக்கெங்குமே பிரச்சாரங்களை அதிக அளவில் செய்து கொண்டிருந்தார்கள். அதே நேரங்கள் மேடைகளில் தமிழ் மக்களுக்கான உரிமைகள், தமிழ் மக்களுக்கான அரசியல் மற்றும் தமிழ் மக்களுக்கான தீர்வு தொடர்பில் பலவாறான வாக்குறுதிகளை வாரி வழங்கி கொண்டிருந்தார். அப்படி இருக்கும்போது அவர்கள் ஆட்சியை கைப்பற்றி பதவியில் அமர்ந்தவுடன் அவர்கள் கூறிய வாக்குறுதிகள் வேறு, இப்போது செயற்படும் விதம் வேறாக இருப்பதாக அனைவராலும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. அந்த வகையில் அவங்க முதலாவதாக சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் யுஎன்எச்ஆர்சி ரெசல்யூஷனை தாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதோட இலங்கையில் யுத்த குற்றம் ஒன்றும் இடம்பெறவில்லை, அதே நேரத்தில் மக்கள் படுகொலை செய்யப்படவில்லை. ஆகவே எமது இராணுவத்தினரை நாங்கள் சர்வதேச பொறிமுறைக்குள் கொண்டு நிறுத்த மாட்டோம் என்றும் கூறியிருக்கிறார்கள். இது ஒரு விடயம். அடுத்ததாக இன்னும் ஒரு விடயத்தை பார்த்தால் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தான் சொல்லியிருக்கிறார் ஒரு விடயம், இலங்கையில் இனப்படுகொலை என்பது இடம்பெறவில்லை, அப்படி இனப்படுகொலை இடம்பெறும் என்று கூறுவர்களுக்கு எதிராக சட்டம் பாயும், இப்படியான ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். அதே மாதிரி புதைகுழிகள் எங்குமே வடக்கு கிழக்கில் இல்லை, இவை வெறும் வதந்திகள் என்று நீதி அமைச்சர் கூறியிருக்கின்றார். அதோடு இன்னும் ஒரு விடயம் பார்க்க வேண்டும் என்னவென்று சொன்னால் 11 தமிழ் இளைஞர்கள் கடத்தல் விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரியை அவர்கள் இப்போதும் பதவியிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி செம்மணி புதைகுழி சம்பந்தமான விடயத்தில் சம்பந்தப்பட்ட இராணுவ அதிகாரிகள் இன்றும் இப்போது இவர்களுடைய ஆட்சியிலும் அவர்கள் பதவியில் வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இது சம்பந்தமா அவர்கள் தமிழர்களுக்கு கூறிய வாக்குறுதி ஒன்றாக இருக்கின்றது, அவர்களுடைய செயல்முறை ஒன்றாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் எப்படி தமிழர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கான வழிவகைகளை மேற்கொள்வார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? 2001 நோர்வே தலைமையிலான மேற்குலகினுடைய பேச்சுவார்த்தை முன்னெடுப்புகள் எல்டிடியுடனும் விடுதலை புலிகளுடனும் அரசாங்கத்துடன் அந்த பேச்சுவார்த்தையை திட்டமிட்டு முறியடிக்க வேண்டும் என்று நினைத்து வேலை செய்த ஜேவிபியிலே முன்னிலை வகித்தவர்களால் இப்போது இருப்பது. நீங்க சொல்லலாம் ஜேவிபி வேறு என்பிபி வேறு, ஆனால் தீர்மானகரமான சக்தியா இருப்பது ஜேவிபி, அதிலேயும் டில்வின் சில்வா அதனுடைய செயலாளர். அப்ப இவர்கள் அப்படி தங்களுடைய பல காலங்கள்ல இருந்து விடுபட்டு வந்து விட்டார்களா, தங்களுடைய சிங்கள பௌத்த குறுகிய தேசிய இனவாதத்தை கலந்து விட்டார்கள் எங்களை பொறுத்தவரை நல்ல நம்பிக்கை இல்லை. 2001 இருந்து
அந்த பேச்சுவார்த்தை முயற்சியை தோல்வி அடைய வைக்க வந்து பெரிய ஆர்ப்பாட்டங்கள் செய்ததும், நெருக்கடியில் ஏற்படுத்தினதும், சந்திரிகாவுக்கும் அவர்களுக்கும் நெருக்கடி ஏற்படுத்தினதும், அதற்கு பிறகு அந்த பேச்சுவார்த்தை முறியடிக்கப்பட்ட பின்னர் அது அந்த இராணுவத்துக்கு 50,000த்துக்கும் மேற்பட்ட தங்களுடைய அங்கத்தவர்களை திரட்டி கொடுத்து, அந்த திரட்டி கொடுத்தவர்களிலே பலர் இந்த ஆபரேஷனில் ஈடுபடுத்தப்பட்டதும் எங்களுக்கு தெரியும். அதில் உள்ள பலர் வந்து ஜூனியர் லெவல்லையோ சீனியர் லெவல்லையோ அல்ல அடிமட்டத்திலேயோ போர்க்குற்றத்தை இழைத்தவர்கள் என்பதும் தெரியும். ஆகவே அவர்கள் எப்படி தங்களுடைய உறுப்பினர்களை காட்டிக் கொடுக்க முடியும்? அதுவும் குறிப்பாக உள்ள விசாரணை வந்தால் முதலாவது காரணம் அது அவர்களைத்தான் வெளியே விடுவார்கள். அப்ப இந்த அடிப்படையில சரி, அரசியல் ரீதியான தீர்வை நோக்கி கூட அவர்களுடைய வாயிலிருந்து இன்னும் தெளிவான ஒரு பார்வை இல்லை. தமிழ் மக்களுடைய வடக்கு கிழக்கு என்பது தமிழ் மக்களுடைய தாய பூமி என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வாக அங்கே அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் கூறுகின்ற சுயநிர்ணய உரிமையும் கூடிய சமஷ்டி என்பதை அவர்கள் கதைக்க பேச்சுவார்த்தை கூட எடுக்கிறது தயாராக இருப்பதாக சொல்லவில்லை. அப்ப அது மட்டும் இல்லை, இன்றைக்கு வடக்கு கிழக்குல இருந்து வெளியேறி கொண்டிருக்கின்ற அல்லது வெளியேறிய யுத்தம் காரணமாக வெளியேறிய பல ஆயிரக்கணக்கான மக்கள், குறிப்பா இந்தியாவுக்கு சென்றவர்கள் திரும்ப வசதி ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. வடக்கு கிழக்குல இருந்து கொழும்பை நோக்கி சென்ற 2 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் மீளக்குடியதற்கான எந்த இன்சென்டிவையும் கொடுக்கவில்லை. ஆகவே இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்தே தெரிகிறது இவர்கள் புதிய கல்லு பழைய முந்தையிலே இவர்களை நம்பி வாக்களித்த தங்களுடைய மக்கள் தான் இவர்களை தட்டி கேட்க வேண்டும். நிச்சயமா என்னுடைய கருத்து ஒரு பிரித்தானிய தமிழர்களுடன் கருத்து தான் ரவி என்ன சொன்ன கருத்து. ஏனென்று சொன்னால் என்பிபி அரசாங்கம் நிச்சயமாக எங்களுடைய மக்களுக்கான நீதியோ அல்லது ஒரு அரசியல் தீர்வோ, நிரந்தரமான அரசியல் தீர்வோ கொடுக்க போறதில்லை. ஏனென்று சொன்னால் அவர்களும் இந்த நடந்த 2009ஆம் ஆண்டு நடந்த அந்த இனப்படுகொலையில் ஒரு பார்ட்னர். இந்தோ ஸ்ரீலங்கா வடகிழக்கு பிரிப்பதற்கும் ஜேவிபி தான் முன்னின்று செய்தது. ஆகவே உங்களுக்கு அவர்கள் தெளிவான ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். இந்த என்பிபி அரசாங்கத்தின் எம்பிக்கள் இந்த விஷயங்களை செய்யாம விட்டால் அவர்கள் ரிசைன் பண்ணுவார்கள். என்னுடைய இந்த அரசாங்கம், நான் அவர்களுக்கு ஒரு சவாலை விடுக்கின்றேன், அந்த மினிஸ்டர் சவாலை விடுக்கின்றேன். அவர்கள் எங்களுடைய மக்களுக்கான நீதி சர்வதேசத்திலே அந்த நீதிக்கான ஒரு பொறுமுறை கொண்டு உருவாக்கப்பட வேண்டும். அதற்கான ரீசன் பல இருக்கின்றன. இன்று வடகிழக்கு முழுக்க பல மாஸ் கிரேவ்கள் இருக்கின்றன. முள்ளிவாய்க்கால 70,000 மக்கள், அதை போல உங்களுக்கு தெரியும் கிழக்கு மாநிலத்தில் பல படுகொலைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. ஒட்டுக்குழுக்களால் அல்லது இராணுவத்தோடு சேர்ந்து இயக்கியவர்களால். ஆகவே இந்த சர்வதேச விசாரணை என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை இவர்கள் ஏற்பார்கள். அப்படி இல்லை, இந்த அரசாங்கம் ஏற்காம விட்டால் இவர்கள் ரிசைன் பண்ணுவோம். அல்லது ஒரு நிரந்தரமான வடகிழக்கு ஒரு அரசியல் தீர்வு அதுக்கு இவர்கள் ஏற்பார்களா? இல்லைன்னு சொன்னால் இவர்கள் அதுல இருந்து ரிசைன் பண்ணணும். சும்மா வந்து நாங்கள் வித்தியாசம், நாங்கள் அதை நாங்கள் இதென்று சொல்லக்கூடாது. ரைட்? பாராளுமன்றத்திலே இவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்றால் பாராளுமன்றத்திலும் இவர்கள் போய் எங்களுடைய மக்களுக்கு நடந்தது, நீ தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்டீங்க. பாராளுமன்றம் ஒரு பாலிசி மேக்கிங் பிளேஸ். அங்க போய் நீங்க சொல்ல வேண்டும், இது எங்களுக்கு நடந்தது ஒரு இனப்படுகொலை, இதுக்கான நீதி தேவை, இது தயங்க தேவையில்லை. என்னன்னு சொன்னால் என்னுடைய வீட்டிலே என்னுடைய ஒரு சகோதரமும் என்னுடைய ஒரு சொந்தம் படுகொலை செய்யப்படும் போது அந்த படுகொலையை நீங்கள் யாரா இருந்தாலும் கேட்கவும், அது என்னுடைய நண்பனா இருந்தாலும் கேட்கவும், அதை இவர்கள் செய்வார்கள், செய்ய மாட்டார்கள். இதுதான் என்பிபி அரசாங்கம். ஆகவே எங்களுடைய மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள், பாதிக்கப்பட்ட விக்டிம் தெளிவாக இருக்கின்றது. இந்த அரசாங்கம் ஈவன் நேற்று கூட ஒரு செய்தியை பார்த்திருந்தேன், பலாலியிலே ஒரு கோயிலுக்காக மக்களை விட்டிருந்த அரசாங்கம் இன்று அங்கே முள்ளுவேலி போட்டிருக்கின்றது, அங்கே நீங்க செல்லக்கூடாது. தரப்பிலிருந்து முறையான அனுமதி கிடைக்கவில்லை என்ற ஒரு காரணத்தை கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு ஏதோ இருக்கின்றது. ஏன் அதை திடீரென்று அவர்கள் இந்த புதகுலியில் வரும்போது அதை எங்க மறைத்திருக்கின்றார்கள்? மக்கள் தொடர்ச்சியாக அந்த அழுத்தத்தை கொடுத்து அதை துறக்கட்டும். இப்படி பல இடங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த அரசாங்கம் ஒரு முகங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. ஆனா இவர்களும் தான் அந்த இறுதி யுத்தத்திலே வந்து இராணுவத்தை இணைத்து எங்களுடைய மக்களை படுகொலை செய்தார்கள். இது ஒரு சர்வதேச ஒரு பொறிமுறையின் ஊடாக அங்கே நடந்த அந்த இனப்படுகொலைக்கான ஒரு நீதி ஒன்று கிடைத்தால்தான் எங்களுடைய மக்களுக்கான நீதியாக இருக்கும். அதை நாங்கள் டயஸ்பராவாக புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளிலிருந்து தொடர்ச்சியாக அதை செய்வோம். அதே மாதிரி அங்க உள்ள மக்களும் அதை செய்ய வேண்டும். மக்களுக்கு பின்னால் தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் பின்னுக்கு நிற்க வேண்டும். ஏன்னா இன்று அந்த விக்டிம் கம்யூனிட்டி வந்து சர்வதேச நாடுகளுடன் நெருக்கமாக அவர்கள் தங்களுடைய அந்த கம்யூனிகேஷன் செய்து வருகின்றார்கள். அது முன்பு இல்லை. அப்ப உங்களுடைய அந்த
ஒரு உதாரணமாக இலங்கை சார்பாக ஒரு ரெசல்யூஷன் மாறதா இருக்கலாம், அல்லது ஒரு டிசிஷன் மாறதா சர்வதேச நாடுகளோட வருமாக இருந்தால் இந்த விக்டிம் கம்யூனிட்டி தான் வந்து என்கேஜ் பண்ணணும். ஒரு அரசியல்வாதி வந்து அங்கே கலந்து கொண்டு அந்த மக்கள் சார்பாக டிசிஷன் மேக் பண்ற காலம் போய்விட்டது. அது இனி நடக்கக்கூடாது. அதை மக்கள் கவனமாக பார்க்க வேண்டும். இவ்வளவு நேரம் எங்களுடன் இணைந்து கொண்டு பல்வேறு விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் கூறிய அனைத்து விடயங்களும் மக்களிடம் சரியான முறையில் சென்று சேர்ந்திருக்கும் என்று நம்புகின்றோம். இந்த கலந்துரையாடலில் நீங்கள் கலந்து கொண்டமைக்கு மிகவும் நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.